எல்லாருக்கும் வணக்கம். கார்த்திக் தமிழன் பேசுகிறேன். ஒரு வழியாக விஜய் அண்ணா வந்து நாளைக்கு சிஎம்மாக வந்து ஓத்து எடுக்க போகிறாரு. அவர் வந்து இந்த ஓத்து எடுக்கிறதுக்காக அவர் வந்து அவ்வளோ முயற்சி செய்யறதுக்குள்ளே வந்து திரும்ப திரும்ப விஜய் அண்ணையாவே வந்து அதிகமாக சொல்ல விரும்பலை, அந்த மாதிரி செய்துட்டாங்க. இதற்கெல்லாம் பின்னணியில் இருக்கிறது வந்து இந்த சூதாட்ட தேர்தல் களமும் இவிஎம் அப்படின்ற ஒரு மாயாஜால மோடி மஸ்தான் வித்தை அந்த எக்யூப்மெண்ட்டும் தான் இருந்துச்சு. இதெல்லாம் பற்றி அதிக காணொலிகள் வந்து பேசலை. ஏன்னா நீங்கள் வந்து எவ்வளோ நாளாக என்னை தொடர்ந்து பார்க்குறீங்கன்னு தெரியல. நான் 2019 2018 வந்து இந்த இவிஎம்மை பற்றி இவிஎம் எப்படி வந்து வாக்காளர்களை ஏமாத்துறதுக்காக ஒரு எக்யூப்மெண்ட் அப்படின்றதெல்லாம் வந்து ஆழமாக பேசி அன்று வந்து இதை ஒரு விவாத பொருளாக ஆக்கி நாங்கள் வந்து நிறைய பேர் விவாதம்லாம் செய்து அதெல்லாம் வந்து காணொலியாக பதிவு செய்து இந்த தளத்திலேயே வந்து இவிஎம் அப்படின்னா இளிச்சவாய் மக்கள் அப்படின்ற காணொலி எல்லாமே முன்னாடியே வந்து பதிவு செய்திருக்கோம். இப்போ இந்த இவிஎம்ஐ வைத்து தான் இந்த திருட்டுத்தனமாக தான் இவர்களுக்கு வந்து இந்த மாதிரியான தேர்தல் வெற்றி கொடுத்துருக்காங்கன்னு நம்ம சொல்லும்போது, நீங்களாம் திமுக நீங்கள் வந்து தேர்தல் தோல்வி வந்து வந்தோடனே உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால தான் வந்து இந்த தேர்தல் முழுக்கவே வந்து நான் இதை பற்றி பேசலை. அதே மாதிரி தமிழ் தேசியத்தில் ஒரு அணி வந்து தேர்தல் வழியாக இந்திய அரசாங்கத்துக்கு கீழே தமிழ்நாட்டில் ஒரு தலைவரை வந்து முதல்வராக்கிட்டோம் அப்படின்னா தமிழ் தேசியம் வளர்ந்துட்டதா நம்புகிறாங்க. தமிழ் தேசியத்தில் தமிழ் தேசிய அரசியல் வாக்கு அரசியல் ஒரு சிறு பங்கு தான். அது வந்து நமக்கான ஒரு அரசாங்கமாக இருந்தால் சிறு உபயோகமாக இருக்குமே தவிர தமிழ் தேசியம் அமையிறதும் தமிழ்நாட்டில் முதல்வர் ஆகிறதும் வந்து ஒன்றும் கிடையாது. அதனால் அதை பற்றி பேசலை. அதே மாதிரி தமிழ் தேசியவாதிகள் தேர்தல் வாக்கு அரசியல்வாதிகள் வந்து நம்மளோட என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் இந்த மாதிரி இவிஎம்க்கு வழியாக பேசி தேர்தல் அரசியல் மேலே அக்கறை இல்லாமல் அதில் வந்து ஆர்வம் இல்லாமல் இது ஒரு முழுக்க முழுக்க ஒரு திருட்டுத்தனம் அப்படின்னு சொல்லி அம்பலப்படுத்துறதுனால எங்களுக்கு தான் வந்து வாக்கு வந்து கம்மியாகுது. ஏன்னா உங்களுடைய இந்த காணொலியில் பார்க்குறவர்கள் நம்மளுடைய ஆட்களாக தான் இருக்காங்க, அவர்களுக்கு தான் இந்த ஓட்டெல்லாம் வந்து ஓட்டு போடுறதுக்கான வாய்ப்பை வந்து நீங்கள் கம்மி பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னதுனால பேசவே கிடையாது. முதல் இதை பற்றி வந்து தேர்தல் இவர்களுடைய பரப்புரையெல்லாம் முடித்து களத்தில் அவ்வளோ வேலை செய்து முடிச்ச அதற்கப்புறமாக தான் வந்து தேர்தலுக்கு ஒரு நாள் முன்னாடி தான் வந்து என்ன இருந்தாலும் இவிஎம் வழியாக தான் வந்து தேர்தல் நடக்க போகிறது, இதை வந்து மக்கள் தான் பாவம் அப்படின்னு வந்து மட்டும்தான் பதிவு செய்திருந்தோம். அதே வந்து இப்போ வந்து முழுக்க வந்து இருக்குது. இப்போ நடந்த இந்த ட்ராமாவெலாம் பார்த்துருப்பீங்க. இதில் பல கேள்விகள் இவிஎம்ஐ வைத்து தான் வந்து பாஜக தவாகாவை வந்து கொண்டு வரணும் அப்படின்னா, விஜயை கொண்டு வரணும் அப்படின்னா முழுதாக அவர்களுக்கு வந்து ஏன் வந்து பெரும்பான்மையை கொடுக்கல, ஏன் வந்து 108 கொண்டு வந்து நிறுத்தினாங்க அப்படின்லாம் வந்து கேள்விகள் இருக்குது. இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா முதல்ல இந்த காணொலிகள் வந்து நமக்கு போய் சேர்றதை விட வந்து டிவிக்கேன்னு எது வந்தாலும் வந்து அதை பற்றி கவலைப்படாமல் கீழே கமெண்ட் பண்ணுற ஆட்களும் சரி, இதற்கு முன்னாடி வந்து ஆம் ஆத்மி பார்ட்டிக்கு ஆதரவு செலுத்தி அதற்கப்புறமாக கமலஹாசனை நம்பி அதற்கப்புறமாக இந்த 2 திராவிட கட்சிகளும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சியை உண்டு செய்த நாம் தமிழர் கட்சி உண்டாக்குன அந்த வெற்றிடத்தை அழகாக அமித் மாமாவும் மோடி மஸ்தானும் அழகாக வந்து உங்களெல்லாம் வச்சு செஞ்சிட்டாங்க. இனிமேலாவது வந்து ஒரு மாற்று சக்தியை உருவாக்கிட்டு அதற்கப்புறமாக ஒரு வெற்றிடத்தை உருவாக்கணும் அப்படின்றது தான் அன்னிலேருந்து சொல்லிட்டு வரோம். அதையே தான் தொடர்ந்து செல்கிறோம். இது இவிஎம்ஐ வைத்து இது இந்த இப்போது கடைசியாக ஆதரவு கொடுத்து, ஏன்னா இது கடைசியாகவும் தெரியாது, ஏன்னா வந்து கடந்த 3-4 நாட்களாக வந்து த்ரிஷா வீட்டுக்கு போனதை விட அதிகமாக கவர்னர் வீட்டுக்கு தான் விஜய் போயிட்டு வந்திருக்காரு. அவ்வளவு வந்து அலக்கழித்து கடைசியாக பல இது தீய சக்தி அப்படின்னு சொன்ன அந்த கூட்டணியிடமே வந்து பிச்சை வாங்கி ஆட்களை வந்து நிறுத்தி இவர்களுடைய பெரும்பான்மையை நிரூபிக்கிற நிலைமை வந்துடுச்சு. நாளைக்கு வந்து இவர் வந்து ஒத்தெடுத்து இவர் வந்து தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வந்து கையெழுத்திட போகிறார். கையெழுத்து போட்டு நாளைக்கு வந்து பதவியேற்க போகிறாரு. இவர்கள் ஆர்எஸ்எஸ்ஸின் பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி 2 நாளைக்கு முன்னாடி சொன்ன திருமாவளவன் தான் கடைசியாக 2 எம்எல்ஏ வந்து கொடுத்து இவர்களை ஆதரிச்சிருக்காரு. அவர் சொல்லும்போது சொல்கிறாரு, எங்களுடைய
சிபிஐயும் மற்றவர்களும் அதை ஆதரவு கொடுத்துட்டாங்க, அவர்கள் நிலைப்பாட்டை எடுத்துட்டாங்க. அதே நிலைப்பாட்டை நாங்கள் எடுத்திருக்கோம். ஆனாலுமே இவர்கள் ஆர்எஸ்எஸின் பிள்ளைகளாக தான் நாங்கள் இன்னும் பார்க்குறோம் அப்படின்றாரு. அது எப்படி வேலை செய்யுதுன்னு நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா இதை எந்த அளவுக்கு ஒரு விஷயமா நம்ம பார்க்கணுன்னா, அரசியல் எதிரி கொள்கை எதிரின்னு விஜய் சொன்ன மாதிரி தான் பார்க்கணும். கொள்கை சார்ந்து தான் அரசியல். அந்த அரசியலே வந்து நம்ம அரசியலில் எதிரி ஆனால் கொள்கை எதிரி இல்லை, கொள்கையில் எதிரி ஆனால் அரசியல் எதிரி இல்லை, அரசியல் எதிரி இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம வந்து எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு தெரியாது. அதே மாதிரி தான் ஆர்எஸ்எஸின் பிள்ளைகள் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுக்கு எப்படி ஆதரவு கொடுக்குறாங்கன்னா, மத்தியில் இருக்க அரசாங்கம் நேரடியாக தமிழ்நாட்டின் முழு கட்டுப்பாட்டை வந்து எடுத்துக்கிறதை வந்து விரும்பாததுனால கவர்னருடைய தேவையில்லாத தலையீடுகள் இருக்கும், கவர்னர் ஆட்சி வர்றதை தடுக்கிறதுக்காக நாங்கள் செய்கிறோம்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே வந்து முழுக்க முழுக்க பார்த்தா அது உண்மைதான். ஆர்எஸ்எஸின் கைப்பிள்ளைகளாக வளர்க்கப்பட்ட ஒரு பிள்ளைகளாக தான் வந்து டிவிகே வந்து இருக்காங்க. இதில் வந்து அப்போ வந்து பாஜக வந்து இத்தனை இடத்துல போட்டிடுறாங்க, பாஜகவுக்கு கொடுக்காம டிவிகேக்கு எப்படி எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை வந்து எப்படி மாற்றி வச்சுருப்பாங்க அப்படின்னு பல பேர் வந்து ரொம்ப அடிப்படையான கேள்வி கேட்குறீங்க. இதுக்கு வந்து நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, பாஜக ஒரு மாநிலத்துக்குள்ளே வருது அப்படின்னா, அதே மாதிரி இந்த 2 மாதத்துக்கு முன்னாடி தான் வந்து அமித்ஷா வந்து நேரடியாக தேர்தல் பரப்புரையில் வந்து சொல்கிறாரு, அடுத்த இது வந்து எங்களுக்கு மேற்கு வங்காளம், அதற்கப்புறமாக தமிழ்நாடு 2 இடம்தான் இருக்குது. ஆனால் இந்த முறை மேற்கு வங்காளத்தை நாங்கள் வந்து அபகரிக்கிறோம், அதற்கப்புறமாக தமிழ்நாடு நேரடியாக சவால் விடுறாரு. அந்த காணொலிகளும் இருக்குது. அப்போது இந்த தாவகா அப்படின்ற வந்து இந்த கட்சியை வந்து இவர்களே உருவாக்குறாங்க. இந்த கட்சியை உருவாக்கி அதற்கப்புறமாக இதை வந்து சொன்னால் வந்து இதெல்லாம் எப்படி உண்மை அப்படின்னா நீங்களே யோசித்து பார்க்கலாம். எதுக்காக வந்து தேவையில்லாமல் வீட்டில் வந்து தண்ணி பாய்ச்சிக்கிட்டு தோட்டத்தில் நிம்மதியாக ஈசி சேரை போட்டு படுத்திருந்த செங்கோட்டையன் இத்தனை வயசில் எழுந்து வந்து தாவாக்காவுக்கு வந்து இதுக்கு வந்து விஜய்க்கு வந்து ஆதரவு கொடுக்கணும். அதே மாதிரி எதற்காக ஆர்எஸ்எஸ்லேருந்து ஒரு ஆள், இவரை வந்து இந்த இந்தியன் ரெவன்யூ சர்வீஸ்லேருந்து ஒரு ஆள், இந்த மாதிரி தேர்வு செய்யப்பட்டு விஜயை சூழ்ந்து இருக்க இந்த ஒரு முக்கியமான புள்ளிகளாக வந்து இருக்கவங்களை வந்து எதற்காக விஜயை கட்டுப்பாட்டில் கொண்டு வர மாதிரி ஆட்களை வந்து இந்த டிவிகேக்கு கொண்டு போகிறாங்க. இதெல்லாம் விட இதே மாதிரியான முயற்சியை தான் ரஜினியை வைத்து செய்தார்கள். ரஜினி வந்து வழக்கம் போல் பேக் அடித்ததுனால அது சமைச்சு வச்சிருந்த அத்தனை பொருட்களுமே ரெடியாக இருந்தது. அதில் வந்து சுடுதண்ணின்ற இந்த விஜயை ஊற்றி அதில் ஒரு குழம்பை வச்சு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் நடந்திருக்கு. இதை வந்து அதிகமாக பேசி நம்ம வந்து இப்போ ஒன்றும் ஆக போகிறது இல்லை, இதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அவங்க வந்து இவிஎம்ஐ வைத்து ஜெயிச்சிருக்காங்க, இவிஎம்ஐ வைத்து தான் எல்லாமே கட்டுப்படுத்துகிறாங்க அப்படின்னும் போது இந்த பாஜகவுக்கான கேள்விக்கு வருவோம். பாஜக இப்போ வந்து அத்தனை இடத்துல ஜெயிச்சாங்கன்னா மக்கள் வந்து இவர்கள் உண்டாக்குனாலேயே அதை வந்து நம்ப மாட்டாங்க. நான் வந்து பல காணொலிகளில் சொல்லியிருக்கேன், அந்த காணொலிகளை எடுத்து நான் மறுபடியும் போடுறேன். இவிஎம்ஐ வைத்து மட்டும் ஜெயிக்க முடியாது. இவிஎம்ஐ ஜெயிக்கணும்னா அந்த பதம் வரணும். நீங்கள் வந்து வெறும் சர்க்கரை அதெல்லாம் போட்டு வந்து குலாப் ஜாமுன் செய்யணும்னா அதுக்கு ஒரு பதம் வந்தால் தான் குலாப் ஜாமுன் செய்ய முடியும். அந்த பதத்தை உருவாக்குறதுக்கு பாஜக அந்த பதத்தை உருவாக்குறதுக்கு நம்ம விடவே இல்லை தமிழ்நாட்டில். அந்த பதத்தை உருவாக்குறதுனால அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எங்கே உருவாகுதோ அதை வந்து கொண்டு அவர்கள் வந்து ஆட்சியை வந்து பிடிக்கிறதுக்கான வழிமுறை தான் இது. இப்போது எப்படி வந்து இந்த தேர்தலுக்கு முன்னாடி கருத்து கணிப்புகளில் வந்து யாருமே எதிர்பார்க்காத மாதிரி இத்தனை இடங்கள் வரும் அப்படின்னு சொல்லி ஆக்சிஸ் அவன் இந்தியா தான் அவன் தான் சொல்கிறான், இந்தியா டுடே வழியாக சொல்கிறான். அவனை சொல்லும் போதே அதிர்ச்சியாகி கேட்டோடனே உடனே கம்மி பண்ணிக்கிறான் அவன். அதெல்லாம் கூட விடுங்க, அதெல்லாம் விடுங்க. எக்ஸிட் போல்னு எதற்காக சொல்லணும்? தேர்தல் வைத்தாச்சு. நீங்கள் இப்போது விஜய் அவர்களே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 200 வாட்ஸ்அப் குழு, இத்தனை 30,000 அக்கௌண்ட்டுகள் அதெல்லாம் வச்சு புதுசாக உருவாக்கி அப்படி பண்ணாங்கன்னு சொல்லி இப்போ என்டிடிவின்றது அதானியோட இது. பாஜக காரங்களை எதற்கு அவர்களை வந்து இவர்களுடைய குட்டுகளை வெளிப்படுத்துகிறாங்க அப்படின்னு நீங்கள் யோசிக்கும் போது உங்களுக்கு புரியும். அனில் அகர்வால் எதற்காக வந்து முதலமைச்சராக வரப்போக விஜய்க்கு வந்து வாழ்த்து தெரிவிக்கிறாரு? சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு தான் தெரியல, நம்ம தான் வந்து கதை விடுறோம். நீங்கள் சொல்லுங்கள், எதற்காக? இது வரைக்கும் எத்தனை ஆட்சியில் வந்திருக்கும், எத்தனை ஊர்களில் வந்து முதலமைச்சர்களாக தேர்வு செய்திருப்பாங்க, அதெல்லாம் விட்டுட்டு எதற்காக விஜய்க்கு வந்து அனில் அகர்வால் வந்து வாழ்த்து சொல்லணும்?
என்டிடிவியில் விஜயோடு எப்படி இந்த வேலையெல்லாம் செஞ்சாங்க, ரூட்டுன்ற அந்த இதை வச்சு எப்படி வந்து இவர்கள் சோஷியல் மீடியா வந்து மேனிப்புலேட் செய்து வந்தாங்கன்ற இந்த உண்மையெல்லாம் இந்த நேரத்தில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இதை ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த அப்பம் வந்து இந்த பக்கம் புடுறது அந்த பக்கம் புடுற மாதிரி தான். இவங்க வந்து ஒரு கட்சிக்கு ஆதரவாக வந்து மாநில கட்சிகள் வந்து வந்துடக்கூடாதுன்றது பாஜகவோட எண்ணம். இந்த முறை திமுக தோற்கணும். திமுக தோர்த்து அதிமுக ஜெயிக்கணுமானா இல்லை. ஏன்னா அதிமுகவில் எடப்பாடி சில நேரங்களில் சொல் பேச்சை கேட்க மாட்டேன்றாரு. அதே மாதிரி புதுசாக வந்த இந்த இவங்களுக்கு வந்து விஜய்க்கும் வந்து முழு மெஜாரிட்டி கொடுத்தா நாளைக்கு அவரும் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அதுக்கு ஏற்ற மாதிரி நம்பர்ஸை வந்து 34% தான் வந்து ஜெயிக்கணும் அப்படின்ற மாதிரி வச்சு இவர்கள் கொடுத்துட்டாங்க. இதில் மக்கள் அதிர்ச்சி ஆகிடக்கூடாது அப்படின்றதுக்காக இதை வந்து ஒவ்வொரு தொலைக்காட்சி செய்திகளிலும் சரி மற்ற விஷயங்களிலும் சரி டீசென்சிட்டைஸ் பண்ணுறாங்க. இந்த விஷயத்தை சொல்லி 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 அதே மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர்டாக திமுகவுக்கும் டிவிகேக்கும் தான் போட்டி, வேறு யாருக்கும் போட்டி இல்லைன்னு ஒரு மக்கள் மனசில் வந்து அப்படியே வந்து வைக்கிறாங்க. இவர்களாக போலியா காணொலிகளை உருவாக்கி எல்லாருமே இந்த விஜய்க்கு தான் ஓட்டு போட்ட மாதிரியும், வெளிநாடுகளில் இருந்து எல்லாரும் திரும்பி ஓட்டு போட்ட மாதிரியும் யாராவது வந்து செக் பண்ணாங்களா? இது எத்தனை பேர் வந்திருப்பாங்க நீங்களே சொல்லுங்கள். ஒரு 1000 பேர் வந்திருப்பாங்களா வெளிநாட்டிலேருந்து? இல்லை 1000, 5000, 10,000 பேர் வந்திருப்பாங்களா? இந்த 10,000 ஓட்டு தான் வந்து தமிழ்நாட்டில் வந்து முக்கியமாக எல்லாரையும் முடிவு செய்துச்சா? இல்லை. இந்த ஒவ்வொரு வெளிநாட்டிலேருந்து கிளம்பின ஒவ்வொரு முட்டாப்பயிலும் அந்த காணொலியை போட்டு இன்னும் ஒரு 10,000 பேரை வந்து அதை வந்து உசுப்பேத்துற வேலை. இங்கேருந்தே வர்றான் பாரு ஒருத்தன், நம்ம இங்கேருந்து போடலையா அப்படின்னு வந்து இதெல்லாமே ஒரு மேனிப்புலேஷன் தான். இதெல்லாம் செய்து வந்த இவர்கள் இப்போ வந்து எங்கே வந்து உதவி கேட்டு நிற்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது இது ஒரு கேவலமான நிலைமையாக வந்து நம்மளை சொல்ல வச்சாலும், பாஜகவோட திட்டம் அதிமுகவை ஏற்கனவே ஜெயலலிதாவை முடித்து அதிமுகவை கைப்பற்றிட்டாங்க. அடுத்ததாக இருக்கிறது திமுகவை அடுத்ததாக வந்து பலவீனப்படுத்தணும். அதை வந்து செய்யறதுக்கு கூட்டணியும் இருக்கக்கூடாது. அந்த கூட்டணியை எப்படி உடைக்கணும்னா அவர்களுக்குள்ளேயே அவர்கள் சண்டை போட்டு உடைக்கணும். இதுதான் வந்து நீங்கள் முன்னாள் பாஜக அல்லாத மாநிலங்களில் இதுதான் வந்து மோடஸ் ஆப்ராண்டி, இதுதான் வந்து இவர்களுடைய செயல் திட்டமே. அவர்கள் இப்போ பாஜகவை வந்து இப்போ ஒரு கோடு கிழிச்சிட்டு அந்த கோடை விட வந்து பக்கத்தில் இன்னொரு பெரிய கோடு கிழிச்சா இது வந்து சின்னதாக ஆகிற மாதிரி பாஜகவை வளர்க்க முடியல அப்படின்னா மற்றவர்களை வந்து பலவீனப்படுத்துவாங்க. அதை தான் செய்திருக்காங்க. இதெல்லாம் வந்து தேர்தலுக்கு முன்னாடி பேசியிருக்கணும். இப்போ ஏன் பேசுறீங்கன்னா, தேர்தலுக்கு முன்னாடி பேசினாலும் ஒரு உபயோகம் இல்லை. இப்போ பேசுறதுக்கான உபயோகம் இதை வந்து ஒரு விஜயோட ரசிகரோ விஜயோட வந்து இப்போ ஜெயிச்ச ஒரு எம்எல்ஏவோ பார்த்தாருன்னா இந்நேரம் புரிஞ்சிருக்கும். ஒரு ஆட்சி அமைக்க இத்தனை நாள் உங்களை வச்சு செஞ்சுருக்காங்க அப்படின்னா வரப்போகிற நாட்களில் உங்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்றது உலகத்துக்கே தெரியும். எப்படி ஜெயிச்சிங்கன்னு உங்களுக்கே தெரியாது. அதான் நிதர்சனமான உண்மை. ஆனால் வெறும் டிவிகேன்னு கத்திட்டு ஐபிஎஸ் ஆஃபீஸரோட டீல் பண்ண முடியாது. வெறும் டிவிகேன்னு ரெட் டேபிசம், பியூரோக்ரஸி, இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ், ஐஏஎஸ் ஆஃபீஸர்களை வச்சு உங்களை மிரட்டினாங்கன்னா உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. அங்கே வந்து ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போனேன், விசில் அடித்தேன், குத்துப்பாட்டு பாடினேன், டான்ஸ் ஆடினேன், ரீல்ஸ் போட்டேன், இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு எம்எல்ஏ, உங்கள் தொகுதியின் சார்பாக தமிழ்நாட்டின் சார்பாக நீங்கள் தான் வந்து நிற்கிறீங்க. அப்போது உங்களுக்கு வந்து அவ்வளவு குடைச்சல் கொடுக்க போகிறாங்க. இதெல்லாம் வந்து புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் நாளைக்கு வந்து உங்களை நம்பி தான் வந்து தமிழ்நாடு இருக்குது. ஏன்னா வந்து நம்மளுடைய கெட்ட காலம் இவிஎம்ஐ தான் நம்புகிறோம் எல்லாரும். இவிஎம் வழியாக உங்களை தான் வந்து ஆட்சி செய்ய வந்திருக்காங்க. நீங்கள் நாளைக்கு வந்து உங்களுக்கு எல்லாருடைய வயசும் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும்பொழுது யாரெல்லாம் உங்கள் கூட இருந்து இவர்களெல்லாம் ஸ்லீப்பர் செல்லு அப்படின்னு வந்து ஐடென்டிஃபை பண்ணுறீங்களோ, எவ்வளோ விரைவாக ஐடென்டிஃபை பண்ணுறீங்களோ அவ்வளோ நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போது இந்த சிவகாசி தொகுதியில் வந்து இந்த கீர்த்தனான்னு ஒரு பொண்ணு ஜெயிச்சிருக்காங்க. அவங்க பேசுகிற அந்த உடல் மொழியிலேருந்து ஆரம்பித்து அப்படியே ஆர்எஸ்எஸோட வளர்ப்பாக ரொம்ப தெளிவாக தெரியுறாங்க. இத்தனை நாள் வந்து ஹிந்தி சேனல்கள் வரும்பொழுது வந்து நமக்கு ஹிந்தி தெரிஞ்சாலுமே வந்து தமிழில் பேசி தான் வந்து நம்ம பார்த்துருக்கோம், இங்கிலீஷில் பேசி தான் பார்த்துருக்கோம். ஆனால் ஹிந்தியில் பேசிட்டு அந்த ஹிந்தியில் பேசுறதுக்கும் வந்து அவங்க கொடுக்குற விளக்கம் என்ன கொடுக்குறாங்கன்னா, உங்கள் கட்சி சார்பாக இந்தியா முழுக்க வந்து நாங்கள் சொல்கிற செய்தி போய் சேரணும் அப்படின்றாங்க. இந்தியா முழுக்க போய் சேரணும்னா அவனை இங்கிலீஷ் படிக்க சொல்லணும், அவனை நீ தமிழில் பேசி கீழே சப்டைட்டில் போட போகிறாங்க. ஆனால் நீ ஹிந்தி பேசுறது எதற்காக அப்படின்னா, நீ இப்போவே கீழே படுத்துட்ட, நாளைக்கு என்னெல்லாம் செய்ய போகிறேன்னு எனக்கு தெரியல. இந்த மாதிரி தான் வந்து உங்கள் கட்சிக்குள்ளே இருக்காங்க அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இவர் என்ன சொல்கிறாரு, அதுக்கப்புறமா ஒரு சங்கி சேனலில் போய் வந்து இன்டர்வியூ கொடுக்கும்போதே கேஸ் சிலிண்டருக்கு விலை ஏற்றம் வந்து மோடி இல்லையா வாரம்
அங்கே இப்போ வந்து கேஸ் சிலிண்டர் வந்து இந்தியாவுக்குள்ளே வந்தது வந்து 6 மாதத்துக்கு முன்னாடி அந்த மிடில் ஈஸ்ட்லேருந்து வந்திருக்கும். அதுக்கும் இப்போ இருக்க கேஸுக்கும் சம்பந்தமே கிடையாது. அங்கே போர் நடந்து அந்த போர்னால் வந்து மாட்டின கப்பல்கள் வர்றதுக்கு அது வந்து உங்களுக்கு வீட்டில் டெலிவர் ஆகிறதுக்கான நேரம் வந்து பார்த்திங்கன்னா 6 மாதத்துக்கிட்ட ஆகும். அப்போ தான் வந்து அது ரிஃப்ளெக்ட் ஆகும். ஆனால் உடனடியாக விலை ஏற்றுறாரு. உடனே மானியம் யார் கொடுத்தான்னா, நீ ஏற்றிடுவ, அப்புறம் 200 ரூபாய் வந்து கம்மி பண்ணுவேன், அதை வந்து பாராட்டணும், நாங்கள் அப்படின்னு சொல்லி பாஜக நாங்கன்னு பேசுகிறாங்க. இப்போவே இப்படி பேசுகிறவங்க நாளைக்கு என்ன செய்வாங்க அப்படின்றத வந்து நீங்கள் யோசிக்கணும். இந்த 5 வருஷத்துக்குள்ளே ஏற்கனவே காணொலிகளில் சொன்ன மாதிரி எதிர்கட்சிகள் எல்லாத்தையும் ஒரே சமமாக ஆக்கி விட்டுட்டு நாங்களும் அதில் சமம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வந்து இவிஎம்ஐ வந்து கேள்வி கேட்குறவங்கள வந்து ஏளனமாக பார்த்து சிரிக்கிற நீங்கள் நாளைக்கு வந்து பாஜக அவங்களுக்கே அதை திருப்பி வச்சு உங்களை ஜெயிச்சு வரும்பொழுது வந்து இதே இவிஎம்ஐ குறை சொல்லும்பொழுது நம்மளை பார்த்தும் அப்படி தான் சிரிப்பாங்கன்றதை நல்லா யோசிச்சுக்குங்க. இதில் வந்து பாஜக இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஆதரவாக இருக்கலாம், ஆர்எஸ்எஸ் உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கலாம். ஆனால் நாளைக்கு ஒவ்வொரு எம்எல்ஏவா ஒவ்வொரு வழியாக உங்களை வந்து அடக்கி ஆட்சி செய்ய போகிறாங்க அப்படின்றது தான் நிச்சயம். இதில் தமிழ்நாடு வந்து நீங்கள் ஒரு பாதாளத்துக்குள்ளே விழுந்தா தப்பே கிடையாது. நீங்கள் பாதாளத்துக்குள்ளே விழும்போது கூடவே சேர்ந்து தமிழ்நாட்டையும் இத்தனை நாள் கட்டி காத்த இந்த தமிழ்நாட்டை வந்து நீங்கள் உங்களுடைய சினிமா மோகத்தாலும் விஜயோட குத்து டான்ஸுக்காகவும் ஒரு கேவலமான ரீல்ஸுக்காகவும் அந்த ட்ரெண்டிங்காகவும் கொண்டு போய் அடமானம் வைக்க போகிறீங்க அப்படின்றத நினைக்கும்போது தான் வந்து மிகவும் வந்து கவலையாக இருக்குது. ஆனால் இதெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டு தமிழ்நாடு வந்து என்றைக்குமே சும்மா இருக்காது. நீங்கள் இவிஎம்மில் போட்ட ஓட்டு எல்லாமே வந்து மக்களாக வெளியே வர மாட்டாங்க. இவ்வளவு வந்து நீங்கள் பிரச்சனை இருக்கும்போதும் கெஞ்சி கூத்தாடி ஆதரவு கேட்டும் வந்து இவ்வளவு யோசித்து உங்களுக்கு வந்து ஆதரவு கொடுக்கலாமா வேண்டாமான்னு யோசிக்கிற அந்த கட்சிகளுடைய உங்களுடைய கட்சிக்கும் வித்தியாசம் என்ன இருக்குன்னா கொள்கை கோட்பாடு அதுதான் இருக்குது. என்னதான் இருந்தாலும் ஆட்சி போயிடக்கூடாது, ஆட்சி வந்து நடக்கணும், தேர்தலில் வழியாக வந்து ஏதோ ஒரு வழியாக மக்களின் தீர்ப்பை வந்து நம்ம வந்து செய்யணும். ஓவரால் குட்டை பார்த்து உங்களுக்கு வந்து ஆதரவு கொடுத்துருக்காங்க. நாளைக்கு முதலமைச்சராக போகிற விஜய் அவர்களுக்கு வந்து வாழ்த்துக்கள். எல்லாரும் தெளிஞ்சு வரணும் அப்படின்றது தான் தமிழ் தேசியர்களின் ஒரு முக்கியமான கோரிக்கையாக இருக்குது. இதில் தமிழ் தேசியத்தை அரசியலாக மட்டும் தேர்தல் வாக்கு அரசியலாக மட்டும் நம்பி தன்னுடைய உடல் உழைப்பை தன்னுடைய ரத்தம் வேர்வை அத்தனையும் சிந்தி காசை வந்து கொட்டி தெருக்கு வந்து நிற்கிற தமிழ் தேசியர்களுக்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள். முதலாவதாக இப்போது மே 18க்கு விஜய் அவர்களுடைய ஆட்சியில் நம்மளை ஒரு நினைவேந்தலுக்காக வந்து வழி விடுறாங்களான்னு பார்ப்போம். அதிலிருந்து இவர்களுக்கான அதை ஒரு முக்கியமான ஒரு வழியாக நம்ம பார்ப்போம். இதை வந்து அதிகமாக வந்து பரப்பி இந்த காணொளிகளை தாவைக்கா தம்பிகளும் தங்கைகளுக்குமே போய் சேர்ந்தா கூட பரவாயில்ல, என்ன அதிகமாக போனால் திட்ட போகிறாங்க அவ்வளோதான். ஆனால் வந்து நம்ம பதிவு வச்சுட்டு போகிறது வந்து நம்மளுடைய கடமையாக நம்ம செய்யணும் அப்படின்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்த காணொலியில் சந்திப்போம். கார்த்திக் தமிழ்.